எல்லாமே தேர்தல் நேர அரசியல் தாங்க. இதை வந்து நீங்கள் தேர்தல் வரும்போது எந்த சம்பவம் நடந்தாலும் அதற்கான இழப்பீட்டு தொகை கூடுதலாக இருக்கும். இது ஒரு சாபக்கேடு. இது ஒரு சாபக்கேடு. நீங்கள் சாதாரணமாக ஒரு தொழிலில் போய் நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், என்னையே சார்ந்தே சொல்கிறேன். கடலில் ஒருத்தர் விழுந்து இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இறந்துருந்தார் அப்படின்னா அவருக்கு 2 லட்சம் ரூபாய், அல்லது வந்து கடலில் விழுந்து இறந்தாலும் 5 லட்சம் ரூபாய் அப்படி கொடுப்பாங்க. கடலில் விழுந்து காணாமல் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, 7 ஆண்டு காலம் கழித்து, அவர் 7 வருஷம் கடல்லே இருப்பார், 7 வருஷமும் இவங்க தேடுவாங்க. 7 ஆண்டு காலம் கழித்து தான் அவர் செத்துட்டாருன்னு உறுதி செய்வாங்க. 7 மணி நேரம் கடலில் இருக்க முடியுமாங்க? ஆனால் இதெல்லாம் சட்டம், நம்ம ஏற்றுக்கணும். 7 வருஷ காலம் கழித்து அவர் காணாமல் போய்விட்டார் என்று அறிவித்து தான் அந்த 5 லட்சம் ரூபாய் தருவாங்க. ஆனால் தேர்தல் நேரத்தில் ஒரு புயல் காலம் வந்து தேர்தல் நேரத்தில் ஒருத்தர் செத்துட்டாரு, இல்லை தேர்தல் நேரத்தில் ஏதாவது ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க தலைக்கு விலை 10 லட்சம் ரூபாய் அல்லது 20 லட்சம் ரூபாய். இது இல்லாமல் எந்தெந்த கட்சிகள் இருக்கிறதோ எல்லா கட்சிகளும் போய் வந்து பார்ப்பாங்க. இதுதான் யதார்த்த நடைமுறை. உண்மையாகவே சொல்லணும்னா இதான். இது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாரு. எல்லாமே தேர்தல் அரசியல் என்றால் மக்கள் அரசியலை எப்போது செய்வீங்க அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு பெரிய ஒரு வலியோடு நிறைந்த ஒரு வார்த்தையாக நமக்கு வருது.